வெல்கம் டு எம்விடி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல நம்ம பூமிக்கும் ஒரு பேரலல் யூனிவர்ஸுக்கும் போர்ட்டல் ஒன்னு ஓபன் ஆயிடுது. அந்த போர்ட்டல் வழியா நம்ம தலைவன் காட்ஸிலாக்கே சவால் விடுற அளவுக்கு பயங்கரமான மிருகங்கள் வர ஆரம்பிச்சிடுது. நம்ம மனுஷ பயிர்களும் அந்த மாதிரி வெளியில வர மிருகங்களை கொல்றதுக்காக பயங்கரமான இயந்திரங்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இயந்திரங்களை வச்சு அந்த மிருகம் கூட சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில நம்ம மனுஷ பசங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அந்த மிருகங்களும் அவங்க யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம பூமிக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற எல்லாத்தையும் தி பசிபிக் ரிம் அப்படின்ற படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். இந்த படத்துல 2 பார்ட் இருக்கு. நாம பார்க்க போறது 2013 வந்த பார்ட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கடலுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் படத்துல வர மாதிரி ஒரு பயங்கரமான போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. அந்த போர்ட்டல் வழியா நம்ம கன்னியாகுமரியில இருக்கிற திருவள்ளுவர் சிலையை விட ஹைட்டா ஒரு பயங்கரமான மிருகம் சான் பிரான்சிஸ்கோவை தாக்கிட்டு இருக்கு. நம்ம மனுஷ பயிர்களும் ஜெட்டுங்க பீரங்கிய எல்லாத்தையும் வச்சு அதை தாக்குறாங்க. அப்பவும் அதை கொல்ல முடியல. இந்த அமெரிக்காக்காரங்க வெனிசுலா அதிபரை கடத்துற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா நினைச்சிட்டாங்க போல. ஆனா இந்த மிருகம் ஜெட்ல வந்து எல்லாரையும் புரட்டி எடுத்துட்டு இருக்கு. இதை பார்த்த அமெரிக்காக்காரங்க இந்த மிருகங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுங்க பேர் தான் கைஜூஸ். இந்த கைஜூ மிருகங்களும் அமெரிக்காவோட பாதி நகரங்களை அழிக்க ஆரம்பிச்சிடுது. இதுங்க உடம்புல இருந்து வர்ற ரத்தம் கூட நம்ம இயற்கைக்கு கேடா மாறுது. இதை பார்த்த அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவங்க ரைட்டு இது ஒப்பேராதுன்னு ஏகார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ரோபோட்டுகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஏகன் ரோபோட்டுகளை கட்டுப்படுத்துறது நம்ம பைலட்டுகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா போக போக எல்லாரும் பழகிடுறாங்க. இதுக்காகவே அமெரிக்க ராணுவம் ஏகர் பைலட்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டீமையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க வேலை என்னதுன்னா இந்த மாதிரி கைஜூஸ் மிருகங்கள் எந்தெந்த இடத்துல வந்து இந்த உலகத்தை அட்டாக் பண்ணுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மிருகங்களோட சண்டை போட்டு அதை கொல்றதுதான் அவங்களோட வேலை. போக போக இந்த ஏகர் பைலட்டுகள் எல்லாம் நாட்டோட ஹீரோவாவே ஆயிடுறாங்க. இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்க 2020 என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல கைஜூ இறங்கி இருக்கிறதா சொல்லி அலர்ட் வந்திருக்கு. அப்பதான் நம்மளுக்கு இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேர் தான் ராலி பெக்கர். அவன் கூட இருக்கிறது யான்சி பெக்கர். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் ஒரு முழு ஏகனை ஓட்டுறதுக்கு தகுதி வாய்ந்த ஆட்களா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்ப வந்து அலர்ட் பிரகாரம் நம்ம அமெரிக்க ராணுவம் இவங்க 2 பேரை தான் களத்துல இறக்கிருக்காங்க. இவங்களும் சூட்டு ஈட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்த கைஜுவை கொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் நியூரல் ஹேண்ட் ஷேக்ன்றத பண்ணணும். நியூரல் ஹேண்ட் ஷேக்னா இவங்க 2 பேரோட நினைவுகளையும் மூளையையும் ஒன்னா இணைச்சு ஒரே ஆளா செயல்படுறது. அப்படி செயல்பட்டாதான் இவ்வளவு பெரிய ஏகன் ரோபோட்டை கட்டுப்படுத்த முடியும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நியூரல் கை குலுக்கல இனிஷியேட் பண்றாங்க. 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிடறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி குலுக்கி விட்டதுக்கு அப்புறம் இவங்க ஏகன் சண்டைக்கு ரெடி ஆயிடுது. இவங்களும் அந்த கைஜுவை தேடி கடலுக்குள்ள போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம கைஜு இருக்கிற கடல் பகுதியில ஒரு மீன் பிடிக்க வந்த சாதாரண கப்பல் மாட்டிக்குது. கடல் அலையும் புயலும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க அதோட சேர்த்து அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கும் கைஜு அலர்ட் வந்திருக்கு. பார்த்தா அந்த கப்பலுக்கு முன்னாடி மலை மாதிரி அந்த கைஜு எந்திரிச்சு வந்து நிக்குது. இதை பார்த்த கப்பலுக்குள்ள இருந்தவங்களுக்கு அவங்க பால்ஸ் எல்லாம் தொண்டையை விட்டு வெளியிலே வந்து விழுந்துருது. சரி ரைட்டு நீ ஜலசமாதி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் ஒரு ஏகன்ல கடலுக்குள்ள இருந்து அந்த கப்பலுக்கு பின்னாடி எந்திரிச்சு நிக்கிறாங்க. உள்ள இருந்து வந்தவங்க அந்த கப்பலை கையிலேயே தூக்கி இன்னொரு பக்கம் விட்டுட்டு அந்த கைஜு கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கு. அந்த கைஜுக்கோ சரியான அடிபட்டுருது. சரி இதோட சோழி முடிஞ்சது, கிளம்பி பேஸுக்கு போவோம். கொஞ்சம் திரும்பி நடக்கிறாங்க. பார்த்தா அந்த கைஜு சாகல. கடலுக்குள்ள இருந்து வந்தது கைய வச்சு குத்தி நம்ம ஹீரோவோட அண்ணன் இருந்த பாகத்தை மட்டும் கழட்டி எடுத்துட்டு போயிடுது. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் அதுல தனியா இருக்கான். தனியால அந்த ஏகனை கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுறான். அப்போ மறுபடியும் வந்த கைஜு நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க ஒரு வழியா நம்ம ஹீரோ பிளாஸ்மா லேசரை பயன்படுத்தி அந்த கைஜுவை போட்டுறான். அந்த வெடிப்புக்கு அப்புறம் அந்த ஏகனோட சிக்னலோ நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது. ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தவங்க சரி நம்ம ஹீரோவோட சோழி முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஒரு பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு தாத்தாவும் பேரனும் கடற்கரை ஓரமா ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெட்டல் டிடெக்டருக்கு இப்பதான் புதுசா பேட்டரி மாத்திருப்பாங்க போல. கடல் நோக்கி கீ கீ கீன்னு சத்தம் கொடுத்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா நைட்டு அந்த கைஜுவோட நடந்த சண்டையில நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிட்டான் போல இருக்க. தனி ஆளா அந்த ஏகனை இயக்கி கொண்டு வந்து இந்த கடலோரத்துல வந்து கீழே விழுகிறான். அந்த தாத்தாவும் பேரனும் நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பார்த்தா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஏடான்னு பார்த்தா அவங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஆபரேஷனோட கமாண்டர் கிட்ட நம்ம ஏட்டு ஊமத்தோற மாதிரி போதும்யா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உழைச்சது போதும், என் ப்ரொமோஷனுக்கு உழைச்சது போதும், நான் எங்கேயா போய் புண்ணாக்கு வித்து பொழைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான் போல இருக்க. இங்க உட்காந்து கம்பியை தட்டிட்டு இருக்கான் தருதல. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியமா டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இன்னொரு ஏகன் ஒண்ணு ஒரு கைஜுவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. அந்த சண்டையில அந்த கைஜு மிருகத்தை நம்ம ஏகன் கொன்னுடுது. அந்த ஏகனோட ஆபரேட்டர் டிவிக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். இது இப்படி போயிட்டு இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. பார்த்தா அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இந்த ஏகன் ப்ரோக்ராமோட கமாண்டர் இருக்கான். வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசணும் சொல்லி கூப்பிட்டு
கூப்பிடுறான். என்ன மேட்டர்னா, ஒரு பழைய ஏகரை கட்டுப்படுத்துறதுக்கு இயக்குறதுக்கும் ஒரு பைலட் வேணும். இப்ப வந்த புது பசங்களால அவ்வளவு பெரிய ஏகரை கட்டுப்படுத்த முடியல. அதனாலதான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நம்ம ஹீரோவை தேடி நம்ம கமாண்டர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட கடைசியா அந்த கமாண்டர் ஒரு உண்மையை சொல்றாரு. நம்ம பூமி மொத்தமா அழிய போகுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிறான். கமாண்டரோட கிளம்பி பேஸுக்கு போயிடுறான். அங்க போனதும் இந்த படத்தோட ஹீரோயினை நம்மளுக்கு காட்டுறாங்க. இவன் பேரு மாக்கோ. அங்க வச்சு நம்ம ஹீரோ இந்த ப்ரோக்ராமோட சயின்டிஸ்ட பாக்குறான். இவன் பேரு நியூட்டன். அவன் கூட இருக்கிறது அவனோட ஹெல்ப்பர். இவங்க எல்லாரையும் கடந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போய் பாக்குறான். பார்த்தா நிறைய ஏகன்களும் அதை ஆபரேட் பண்ற ஆபரேட்டர்களும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க வச்சுதான் நம்ம கமாண்டர் ஒரு உண்மையை சொல்றான். நம்ம ஹீரோவை கூப்பிட்டதுக்கு காரணமே ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு நியூக்ளியர் பாம்பை போட்டு அந்த போர்ட்டலை மொத்தமா க்ளோஸ் பண்றதா இவங்க திட்டமே. இது எல்லாத்தையும் அந்த சயின்டிஸ்ட் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ ஹீரோயினோ ஒரு மிஷின்ல ஏறி அந்த ஏகனை ஆபரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம கமாண்டர் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஓடி வந்த சயின்டிஸ்ட்கள்ல ஒருத்தன் நம்ம நியூட்டன் நம்ம நியூரோ லிங்க ரிவர்ஸ் பண்ணி கைஜுவோட மூளைக்குள்ள கனெக்ட் பண்ணியிருக்கான் போல இருக்க. அது மூலியமா கைஜுவோட நினைவுகளை அவன் பார்த்திருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம கேப்டன் சொல்லி கேப்டன் அவன் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. பார்த்தாங்க நியூட்டன் சேர்ல உட்காந்துட்டு நடுங்கிட்டு இருக்கான். கமாண்டர் நியூட்டன் கிட்ட விசாரிக்கிறாரு. பார்த்தா நியூட்டன் கமாண்டர் கிட்ட அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல புது கைஜுக்களை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, இனி அடுத்து வரப்போற கைஜுக்கள் எல்லாம் முதல்ல வந்ததை விட பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்றான். இதை கேட்ட கமாண்டருக்கோ பேண்ட் ஈரமாயிடுது. அடுத்த சீன்ல நம்ம ஏகனுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட நினைவுகள்ல தொலைஞ்சு போயிடுறா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏகன்ல இருந்து அவளோட கட்டுப்பாட்டை இழந்துகிட்டு இருக்கா. அவளோட சின்ன வயசு நினைவுகள்ல அவளையும் குடும்பத்தையும் ஒரு பெரிய கைஜு ஒண்ணு தாக்கி இருக்கு. அதையெல்லாம் நினைச்சு பார்த்து வெறி ஆயிடுறா. அப்ப அவளுக்கே தெரியாம ஏகன்ல இருந்த பிளாஸ்மாவை ஆன் பண்ணிடுறா. அந்த பிளாஸ்மா கன்னு இவங்க இருக்கிற ஹெட் குவார்டர்ஸை குறி வச்சு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அவங்க எல்லாம் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நிலைமை புரிஞ்சுக்கிட்ட கமாண்டர் உடனே அந்த ஏகனோட பவரை கட் பண்ண சொல்றான். பார்த்தா அந்த ஏகன் ஆஃப்லைனுக்கு வந்துடுது. இதுல கடுப்பான கமாண்டர் நம்ம ஹீரோயினை ப்ரோக்ராம் விட்டு தூக்கிடுறான். நம்ம ஹீரோ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா முடியாதுன்னு சொல்லி அவளை வெளியில துரத்திட்டுறான். அடுத்து ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு கைஜு துரத்தி வந்துச்சு. அதை கொன்னது நம்ம கமாண்டர் தான். அந்த கைஜுவை கொன்னுட்டு குடும்பத்தை இழந்த நம்ம ஹீரோயினை நம்ம கமாண்டர் தான் எடுத்து வளர்த்திருக்காரு. அடுத்த சீன்லயே ஒரு பயங்கரமான கைஜு அலர்ட் வருது. அதை வேட்டையாடுறதுக்கு நம்ம ஏகன் பைலட்ஸும் ரெடி ஆகுறாங்க. அவங்க தன்னோட ஏகன்ஸ் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. பார்த்தா இப்ப வந்த கைஜு முதல்ல வந்த கைஜுவை விட துடிப்பா இருக்கு. நம்ம ஏகன் டீமும் வளைச்சு அந்த கைஜுவை போட்டுடலாம்னு சொல்லி பாக்குறாங்க. என்ன பண்ணாலும் இப்ப வந்து கைஜுவை கொல்லவே முடியல. இந்த கைஜுவும் கராத்த கத்துட்டு வந்திருக்கும் போல பறந்து சண்டை போடுது. ஒரு கட்டத்துல தன்னை எதிர்த்து வந்த ஏகன் மேல ஆசிட துப்பிடுது. இதுல அந்த ஏகன் பைலட் நில குழஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்து லாஸ்டா இருந்த ஏகன்ல இருந்தவங்க இவங்களை காப்பாத்துறதுக்கு ஓடி வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கடலுக்குள்ள இருந்து வந்த இன்னொரு கைஜு அவங்க முன்னாடி இருந்த ஏகன்ல இருந்தவங்களோட கதையை முடிச்சிடுது. இதை பார்த்து இன்னொரு ஏகன்ல இருந்தவங்க பாம்களை ஆக்டிவேட் பண்றதுக்காக ஹேட்ச் எல்லாத்தையும் ஓபன் பண்றாங்க. பார்த்தா இப்ப புதுசா வந்த கைஜு தன்னோட உடம்புல இருந்து எலக்ட்ரிக் பல்ஸை விட்டு இப்ப வந்த ஏகனை செயலிழக்கும்படி செஞ்சிடுது. அவங்களும் அந்த கடலுக்கு நடுவுல அசைய முடியாம ஒரு பொம்மை மாதிரி நின்னுடுறாங்க. இவங்க எல்லாரோட கதையை முடிச்ச கைஜு அங்க கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற நகரங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்குது. அந்த நகரங்களுக்கு உள்ள வந்த கைஜு அங்க இருக்கிற பில்டிங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த மக்கள் தங்களோட சாமான்களை கையில பிடிச்சிட்டு அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சிடுறாங்க. அடுத்த சீன்ல இந்த கடல்ல செயலிழந்து நிக்கிற ஏகன்குள்ள இருக்கிற பைலட் ஆளுங்க கையில ஒரு பிளார் கன் எடுத்துக்கிட்டு அங்க ரெண்டாவது வந்து நின்னுட்டு இருந்த கைஜுவை வெறுப்பேத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல கடுப்பான அந்த கைஜு இவங்களை அடிச்சு பொளக்குறதுக்கு வர அதுக்கு பின்னாடி மார்க் 4 ஏகன் வந்து நிக்குது. அதுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த ஏகனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க அந்த கைஜுவை போட்டு பொளக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கைஜுவோட முதுகுல இருந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் சாதனத்தை பிடிங்கி எரிஞ்சிடுறாங்க. சண்டை வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு. அந்த கைஜுக்கு மண்டை மேலே அடி விழுகுது. ஒரு அடி இடி மாதிரி இருக்க ஒரு கட்டத்துல கைஜுக்கு மட்டை கலங்கிடுது. ஒரு கட்டத்துல நம்ம ஏகனுக்கும் கைஜுக்கும் ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அதுல நம்ம ஹீரோ பிளாஸ்மா கன்னை வச்சு கைஜுவோட தொப்ப வகுத்திலே சுட்டு அதை பிளாஸ்ட் பண்ணிடுறான். உங்களால முடிஞ்சா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இந்த சீன் தான் பிளாஸ்டா இருக்கும். இப்படி ரெண்டாவது வந்த கைஜுவோட கதையை முடிச்சுட்டு அந்த வந்த கைஜு தேடி சிட்டிக்குள்ள போறாங்க. அதுக்கு நம்ம ஆட்களுக்கு பயங்கரமான சண்டை ஆரம்பிச்சிடுது. அந்த சண்டைக்கு மத்தியில அந்த கைஜு பறக்கிற டிராகன் மாதிரி மாறி நம்ம ஆளுங்களை விண்வெளிக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுது. நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி போக போக நம்ம ஏகன்ல பிரஷரும் டிராப் ஆக ஆரம்பிச்சிடுது. ஒரு கட்டத்துல கடுப்பான நம்ம ஹீரோயின் அந்த ஏகன்ல கத்தியை வர வச்சு அந்த கைஜுவோட ரெக்கையை வெட்டிடுறா. இதனால நம்ம ஏகன்ல இருந்தவங்க மேல இருந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா
செஸ்ட்ல இருந்த செஸ்ட் பூஸ்டர் வழியா அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி ஸ்மூத்தா கீழே லேண்ட் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பேசல பாராட்டுக்கள் குவியுது. அடுத்த சீன்ல காட்டுறாங்க நம்ம நியூட்டன் சயின்டிஸ்ட் இல்லீகலா கைஜுவோட உடல் பாகங்களை திருடுற கும்பல் கிட்ட போய் நிக்கிறான். அவங்க கிட்ட போயிட்டு இப்ப ரீசெண்டா கொல்லப்பட்ட கைஜுவோட மூளை வேணும்னு சொல்லி கேக்குறான். அவங்களும் நம்மால கூட்டுக்கிட்டு இப்ப வானத்துல இருந்து விழுந்த கைஜுவோட உடம்பு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அங்க கீழே சதறி கிடக்கிற எலும்பு சதை பேனு எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா இப்ப வானத்துல இருந்து விழுந்த கைஜு பிரெக்னண்டா இருந்திருக்கும் போல இருக்க. அவங்க அம்மாவோட வகுத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு குட்டி முரட்டுத்தனமா ஓடி வந்து எல்லாரையும் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சு. வெளியே வந்த குட்டி இந்த அட்மாஸ்பியரோட பிரஷர் தாங்க முடியாம அங்கேயே விழுந்து செத்துருது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன் அந்த நியூட்டன் அந்த குட்டி தலையில நியூரோ லிங்க மாட்டி அதோட நினைவுகளை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அடுத்த சீன்ல நம்ம பேஸ்ல காட்டுறாங்க ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டு அந்த போர்ட்டலை மொத்தமா மூடிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான் பிரகாரம் நம்ம கமாண்டரோட டீமும் ஹீரோட டீமும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பாம்பு எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம கமாண்ட் சென்டருக்கு வந்த நியூட்டனும் அவங்க ஆளுங்களும் இந்த திட்டம் வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு கேட்டா கைஜுவோட ஜெனட்டிக் கோடு இருந்தா மட்டும்தான் அந்த போர்ட்டலுக்குள்ளே போக முடியும்ன்றத சொல்லி சொல்றாங்க. நம்ம ஆளுங்களும் என்ன பண்றது தெரியாம அந்த போர்ட்டல் முன்னாடி போய் நிக்கிறாங்க. பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து லெவல் 5 கைஜு ஒண்ணு வெளியில வருது. இந்த மாதிரி பயங்கரமான கைஜுவை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே இல்ல. நம்ம ஆளுங்களும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. உடனே நம்ம கமாண்டர் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த கைஜுவை போடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ எதிர்பாராத விதமா பின்னாடி வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவை இன்னொரு முரட்டு கைஜு சைடு வாக்ல இருந்து அட்டாக் பண்ணிடுது. நம்மால அது கூட சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கான். அந்த கைஜுவை அடிச்சு படுக்க போட்டுறான். அதோட வாயில கத்திய வச்சு சுத்தலாம்னு சொல்லி கத்திய ஓங்குறான். பார்த்தா அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடி இருந்து இன்னொரு பயங்கரமான கைஜு அவன் கைய தனியா பிச்சு எடுத்துட்டு போயிடுது. இதுல நம்மளுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஆனாலும் இன்னொரு கையில இருந்த கத்திய வச்சு கீழே கடந்த அந்த கைஜுவோட தலையிலே இறக்கிறான். இதுல அடிப்பட்ட கைஜு அங்கிருந்து ஓடிட நம்ம ஹீரோவோட கைய கடிச்ச கைஜு மறுபடியும் நம்ம ஹீரோவை நோக்கி முழு வீச்சா நீந்தி வந்துட்டு இருக்கு. அப்ப சுதாரிச்ச நம்மாலு இன்னொரு கையில இருந்த கத்திய அதுக்கு முன்னாடி நீட்டிடுறான். அப்ப வேகமா நீந்தி வந்த அந்த கைஜு கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கத்தியில குத்துப்பட்டு ஆப்பிள் பழத்தை ரெண்டா வெட்டுற மாதிரி அந்த உடம்ப ரெண்டா வெட்டிக்குது. அந்த பக்கத்துல நம்ம கமாண்டரை பொழக்கிறதுக்காக 2 கைஜு ஓடி வர நம்ம கமாண்டர் நியூக்ளியர் பாம் ஆன் பண்ணி அந்த 2 கைஜுவையும் செதறடிச்சிடறான். பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ள போடுறதுக்கு இப்ப நியூக்ளியர் பாம் ஸ்டாக் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்க கமாண்ட் சென்டர்ல இருந்தவங்க நம்ம ஹீரோவோட ஏகன் நியூக்ளியர் செல்ல தான் ரன் ஆகுறதுன்றத சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்மால அங்க 2 துண்டாய் கிடந்த கைஜுவோட பாடி எடுத்துக்கிட்டு அந்த போர்ட்டல் நோக்கி போறான். முன்னாடி நடந்த வெடிப்புல அந்த லெவல் 5 கைஜு சாகல போல இருக்க. அது நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்குது. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் அந்த கைஜுவை புடிச்சுக்கிட்டே அந்த போர்ட்டலுக்குள்ள விழுந்துடுறான். போற வழியிலேயே அந்த கைஜுவை குத்தி கைமா பண்ணிடுறான். இந்த சண்டையில நம்ம ஹீரோயின் அன்கான்சியஸ் ஆயிடுறா. அவளை முதல்ல ஒரு பாடுல போட்டு இந்த போர்ட்டல் விட்டு வெளியில அனுப்பிடுறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தன்னோட ஏகன்ல இருக்கிற செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட ஆன் பண்ணி விட்டுறான். டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட ஏகனும் அந்த கைஜுவோட யூனிவர்ஸுக்கு வந்து சேர்ந்துடுது. நம்ம ஹீரோவோ சரியான நேரத்துல பாட் எக்ஸிட் கொடுத்து அந்த போர்ட்டல்ல இருந்து நம்ம பூமிக்கு திரும்ப வந்துடுறான். எல்லா கைஸுவும் உள்ள வந்த ஏகனை ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அப்போ டைம் முடிஞ்சு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆன் ஆகி ஹீரோவோட ஏகன் பயங்கரமா வெடிச்சு செதறுது. இந்த வெடிப்புல அந்த போர்ட்டலோட நுழைவாயில் மொத்தமா அழிஞ்சு போயிடுது. கடைசியில நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத காட்டி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான படங்களை பார்க்க நம்ம MVT சினிமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.